ஜூக்கு கிளம்பிட்டு இருக்கோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மெய்டு வந்து குக் பண்ணி கொடுத்தாங்க. பொங்கல் வித் தேங்காய் சட்னி அண்ட் அந்த ஊர் ஸ்பெஷல் வேர்க்கடலை சட்னி. நம்ம இட்லி தோசைக்கு தேங்காய் சட்னி சாப்பிட்ற மாதிரி அவங்க பிரேக்ஃபாஸ்ட் டின்னரில் இந்த சட்னி கண்டிப்பாக இருந்துடுது. நாங்கள் கேட்டதுக்காக எங்களுக்காக தேங்காய் சட்னியும் சேர்த்து அரைச்சி கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பொங்கல் சாப்பிடாத பசங்களுக்காக பிரெட் வித் ஜாம் டோஸ்ட் பண்ணி கொடுத்துட்டோம். நாங்களும் சாப்பிட்டு ஜூக்கு கிளம்பிட்டோம். பயங்கர வெயிலாக இருக்கும்னு பக்காவாக பிளான் பண்ணி ஆளுக்கு ஒரு கேப்பு வாட்டர் பாட்டில்னு எடுத்துக்கிட்டோம். ஆனால் நடந்தது வேற. வெயிலாக இருக்கும், சுத்த முடியாது, சஃபாரி ரைட் மட்டும் போயிட்டு வந்துடலான்னு தான் கிளம்பி போனோம். டிக்கெட் கவுண்டரில் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் சடன் சேஞ்ச். வெயில் எல்லாம் போய் மழை வர ரேஞ்சுக்கு கிளைமேட் மாறிடுச்சு. ஸோ ரைடு முடிச்சுட்டு அப்படியே மற்ற அனிமல்ஸையும் பார்க்க போயிட்டோம். பசங்கள்லாம் சஃபாரியில் லயனு, ஒயிட் டைகர், பெங்கால் டைகர்லாம் பார்த்துட்டு பயங்கர ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியே வரிசையாக எலிஃபென்ட்டு, பீகாக்கு, டியரு, ஹிப்போபொட்டமஸ், ரைனோசரஸ், சீட்டா, ஹைனான்னு ஒன்னொன்னா பார்த்து முடிக்க 3 hours ஆயிடுச்சு. எல்லாரும் பயங்கர டயர்டு. அப்படியே லஞ்ச் முடிச்சுட்டு சார்மினார் போயிட்டோம். அங்கே பயங்கர க்ரௌடு, சுத்த முடியல. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃப்ளைட் வேற. ஸோ கொஞ்ச நேரம் மட்டும் இருந்து பார்த்துட்டு கிளம்பிட்டோம். நாளைக்கு ஏர்போர்ட்டில் பார்க்கலாமா? அது வரைக்கும் டாடா, பை பை.